ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது கசாண்ட்ரா. இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ். இதில் டோட்டல் 6 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா 1970s ஜெர்மனியில் ஒரு அட்வான்ஸான ஒரு ஸ்மார்ட் ஹோம் பில்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து கசாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு விண்டேஜ் ஏஐ ரோபோட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இந்த ஏஐ ரோபோட்டை டிசைன் பண்ணதுக்கான மெயின் பர்பஸே ஒரு வீட்டை எப்படி அம்மா மாதிரி டேக் கேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இனிஷியலி நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருந்த எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த ரோபோட் அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணல. 50 வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் சமீராவும் அவங்க குடும்பமும் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. 50 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு ஏஐ சிஸ்டம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுங்கிறது மாதிரி அவங்களும் க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்க. ஓகே, என்னதான் அது பண்ண போகுதுங்கிறதுக்காக யூஸ்வலாக வழக்கமாக காமிக்கிற மூவி மாதிரி இவங்களும் அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரோபோட்டுக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குங்கிறது மாதிரி சுத்தமாக ஐடியா கிடையாது. இவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ரோபோட் அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா கடைசியில் பார்த்தோன்னா இவங்க ஃபேமிலியை அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதாவது சமீராவையே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது அம்மாவாக பார்க்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளையும் அதை ரீப்ளேஸ் பண்ண பார்க்கும். ஸோ அதுக்கு கிட்டேருந்து அந்த சமீரா எப்படி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அந்த வீட்டிலேருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. கசாண்ட்ரா ரோபோட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வியர்டாக இருக்கும். அந்த ரோபோட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யா, டேக் கேர் எவ்ரி ஒன். பை.